சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 16. தாவீது அரசராய் திருப்பொழிவு செய்யப்படுதல். ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவருடைய புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவாரே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல், ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உம் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். நீங்கள் உங்களை தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவருடைய புதல்வரையும் தூய்மைப்படுத்திய பின் அவர்களை பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவருடைய தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி, அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ள பெற்றவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவனுடைய சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். சவுலின் அரசவையில் தாவீது. ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க, ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்கமுற செய்தது. அப்பொழுது சவுலின் பணியாளர்கள் அவரிடம், ஐயா, ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மை கலக்கமுற செய்கிறதே. முன் நிற்கும் பணியாளர்களாகிய நாங்கள் யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை அழைத்து வர எங்களுக்கு கட்டளையிடும். ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மீது இறங்கும் பொழுது அவன் யாழ் மீட்டுவான், நீரும் நலமடைவீர் என்றார்கள். எனவே சவுல் தம் பணியாளரிடம், யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். பணியாளர்களில் ஒருவன், இதோ பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன், அவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன், வீரம் உள்ளவன்,
போர்த்திறன் பெற்றவன், பேச்சுத்திறன் உடையவன், அழகானவன், மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றான். அதை கேட்ட சவுல் ஈசாயிடம் தம் தூதர்களை அனுப்பி, ஆட்டு மந்தையை மேய்க்கும் உன் மகன் தாவீதை என்னிடம் அனுப்பு என்று சொன்னார். அதை கேட்ட ஈசாய் கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு தோற்பை நிறைய திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதை ஒன்றின் மேல் ஏற்றி தன் மகன் தாவீது மூலம் சவுலுக்கு அனுப்பினார். தாவீது சவுலிடம் வந்தவுடன் அரசவை பணியில் சேர்ந்து விட்டார். சவுல் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு அவரை தம் படைக்கலம் தாங்குவனாக நியமித்தார். தாவீது என் அவையிலேயே இருக்கட்டும், ஏனெனில் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்துள்ளது என்று சவுல் ஈசாய்க்கு சொல்லி அனுப்பினார். அதன்பின் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மீது இறங்கிய போதெல்லாம் தாவீது யாழ் எடுத்து மீட்டுவார். தீய ஆவியும் அவரை விட்டு அகலும். சவுலும் ஆறுதல் அடைந்து நலமடைவார். சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 17. கோலியாத்து இஸ்ரேலரை அச்சுறுத்துதல். பெலிஸ்தியர் போருக்கு படைகளை யூதாவிலுள்ள சோக்கோவில் ஒன்று திரட்டினர். சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் இடையே உள்ள எபேசு தமிமில் அவர்கள் பாசறை அமைத்தார்கள். சவுலும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று திரண்டு ஏலா என்ற பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து பெலிஸ்தியருக்கு எதிராக போரிட அணிவகுத்தார்கள். பெலிஸ்தியர் அப்பக்கம் ஒரு மலையின் மீதும் இஸ்ரேலர் இப்பக்கம் ஒரு மலையின் மீதும் நின்றிருக்க அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்து நகரை சார்ந்த கோலியாத்து என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவனுடைய உயரம் 6.5 முழம். அவன் வெண்கல தலைக்கவசமும் 57 கிலோகிராம் எடையுள்ள வெண்கலத்தால் ஆன மீன் செதிலை போன்ற ஒரு மார்பு கவசமும் அணிந்திருந்தான். கால்களில் வெண்கல கவசமும் தோள்களுக்கு இடையில் வெண்கல எரிவேலும் அவன் அணிந்திருந்தான். அவனது ஈட்டிக்கோல் தறிக்கட்டையைப் போல் பெரிதாயிருந்தது. அவனது ஈட்டியின் முனை 7 கிலோகிராம் இரும்பால் ஆனது. அவனுடைய கேடயம் தாங்குவோன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் இஸ்ரேல் படைகளுக்கு எதிரே நின்று உரத்த குரலில், நீங்கள் போருக்கா அணிவகுத்து வந்தீர்கள்? நான் ஒரு பெலிஸ்தியன் அல்லனோ? நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லரோ? உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், அவன் என்னிடம் வரட்டும். அவன் என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம். நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான். மேலும் அந்த பெலிஸ்தியன், இதோ இஸ்ரேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன், என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான். சவுலும் இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர். சவுலின் பாளையத்தில் தாவீது. தாவீது யூதாவின் பெத்லகேமை சார்ந்த எப்ராத்தியரான ஈசாய் என்பவரின் மகன். ஈசாய்க்கு 8 புதல்வர் இருந்தனர். சவுலின் காலத்திலேயே ஈசாய் மிகவும் முதியவராயிருந்தார். இவருடைய மூத்த புதல்வர் 3 சவுலுடன் போருக்கு சென்றிருந்தனர். அம்மூவரில் மூத்தவன் பெயர் எலியாபு, அடுத்தவன் பெயர் அமினதாபு, 3ஆம் பெயர் சம்மாகு. தாவீது எல்லாருக்கும் இளையவர். மூத்தவர்களாகிய அம்மூவருமே சவுலோடு சென்றிருந்தனர். ஆனால் தாவீது சவுலை விட்டு திரும்பி சென்று பெத்லகேமில் தம் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள்கள் இவ்வாறு சவால் விட்டான். ஈசாய் தம் மகன் தாவீதிடம், உன் சகோதரர்களுக்காக இந்த 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவையும் 10 அப்பத்துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கும் அவர்களிடம் உடனே விரைந்து செல். இந்த 10 பால் கட்டிகளை ஆயிரத்தவர் தலைவனிடம் அளித்துவிட்டு, உன் சகோதரர் நலமுடன் இருக்கின்றனரா என்று கேட்டு அவர்களிடமிருந்து அடையாளம் ஒன்று பெற்று வா
என்று கூறினார். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியருடன் போரிட்டு கொண்டிருந்தனர். தாவீது விடியற் காலையில் எழுந்து ஆடுகளை காவலன் ஒருவனிடம் ஒப்படைத்துவிட்டு உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு ஈசாய் தமக்கு கட்டளையிட்டவாறு புறப்பட்டு சென்று பாசறையை அடைந்தார். அப்பொழுது இஸ்ரேலரின் படைகள் அணிவகுப்பு நடத்தி போர்க்குரல் எழுப்பின. இஸ்ரேலரும் பெலிஸ்தியரும் எதிரெதிராக அணிவகுத்து நின்றனர். பொருள்களை பாதுகாக்கும் காவலன் பொறுப்பில் தாம் கொண்டு வந்தவற்றை ஒப்படைத்துவிட்டு தாவீது போர்க்களத்திற்குள் ஓடினார். அங்கே தம் சகோதரர்களை கண்டு நலம் விசாரித்தார். அவர் அவர்களோடு பேசி கொண்டிருக்கையில், இதோ காத்து நகரை சார்ந்த பெலிஸ்திய வீரனான கோலியாத்து என்பவன் பெலிஸ்தியர் அணிகளினின்று வெளிப்பட்டு தான் முன்பு சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் சொன்னான். தாவீது அவற்றை கேட்டார். கோலியாத்தை கண்ட இஸ்ரேலர் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன்னின்று ஓடினர். இதோ நிற்கிற இம்மனிதனை பார்த்தீர்களா? இஸ்ரேலை உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான். இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மணமுடித்து கொடுப்பார். அத்துடன் இஸ்ரேலரிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரி விலக்கு செய்வார் என்று இஸ்ரேலர் தமக்குள் பேசிக்கொண்டனர். அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரேலின் இழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனாகிய இவன் யார் என்று கேட்டார். அதற்கு மக்கள், அவனை கொல்பவனுக்கு இவை அனைத்தும் அளிக்கப்படும் என்று முன்பு சொன்னவாறே பதில் அளித்தனர். மக்களோடு தாவீது பேசிக்கொண்டிருந்ததை அவருடைய மூத்த சகோதரன் எலியாபு கேட்டு தாவீதின் மேல் வெஞ்சினமுற்று, நீ ஏன் இங்கு வந்தாய்? அந்த சில ஆடுகளையும் பாலை நிலத்தில் நீ யாரிடம் ஒப்படைத்தாய்? உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன். ஏனெனில் போரை வேடிக்கை பார்க்கத்தான் நீ இங்கு வந்துள்ளாய் என்றான். அதற்கு தாவீது, இப்பொழுது நான் என்ன செய்துவிட்டேன்? ஒரு கேள்விதானே கேட்டேன் என்று கூறி அவனை விட்டு வேறு ஒருவனிடம் சென்று அவ்வாறே கேட்டார். மக்கள் முன்பு போலவே அவருக்கு பதிலளித்தார்கள். தாவீது கூறிய வார்த்தைகளை கேட்டவர்கள் அவற்றை சவுலிடம் தெரிவித்தார்கள். அப்பொழுது சவுல் அவரை வரவழைத்தார். தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீ இளைஞன், அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது சிங்கமோ கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவிக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடைத்து அதன் வாயினின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடைத்து கொள்வேன். உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான். ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கையினின்றும் கரடியின் கையினின்றும் விடுவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கையினின்றும் விடுவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலைக்கவசத்தை அவர் தலைமேல் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார். தாவீது சவுலின் வாளை தம் உடை மீது கட்டிக்கொண்டு தமக்கு பழக்கமில்லாததால் நடந்து பார்த்தார். தாவீது சவுலை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது, ஏனெனில் இவற்றில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார். தாவீது தம் கோலை கையில் எடுத்து கொண்டார். நீரோடையிலிருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு
பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தாவீது கோலியாத்தை தோற்கடித்தல். தன்னுடைய கேடயமேந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவர் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞராய் இருந்தார். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் அவரை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலுடைய படைத்திரளின் கடவுளாம் படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்படைப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் தலையை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்படைப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கையை விட்டு ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றியை தாக்கி அதனுள் பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி ஒரு கவனாலும் கள்ளாலும் பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தியன் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவனுடைய தலையை கொய்தார். தங்கள் மாவீரன் மாண்டதை கண்ட பெலிஸ்தியர் தப்பி ஓடினர். யூதா மக்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து ஆர்ப்பரித்து எக்ரோன் வாயில் வரையிலும் உள்ள காத்து பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்தி சென்றார்கள். சராயிம் சாலையில் காத்து எக்ரோன் எல்லை வரையிலும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு கிடந்தனர். இஸ்ரேலர் பெலிஸ்தியரை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு அவர்களது பாசறையை கொள்ளையடித்தனர். தாவீது அப்பெலிஸ்தியனின் தலையை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு சென்றார். ஆனால் தம் படைக்கலன்களை தம் கூடாரத்தில் வைத்தார். தாவீது சவுலின் முன் நிறுத்தப்படுதல். பெலிஸ்தியனுக்கு எதிராக தாவீது சென்றதை சவுல் கண்டபோது அவர் படைத்தலைவனாகிய அப்னேரிடம், அப்னேர், இந்த இளைஞன் யாருடைய மகன் என்று கேட்டார். அப்னேர் அதற்கு, அரசே, உம் உயிர்மேல் ஆணை, அதை நான் அறியேன் என்றான். மீண்டும் அரசர், இவ்விளைஞன் யாருடைய மகன் என்று விசாரித்து வா என்றார். தாவீது பெலிஸ்தியனை கொன்றுவிட்டு திரும்பிய போது அப்னேர் அவரை சவுலிடம் அழைத்து சென்றார். அப்பொழுது அவருடைய கையில் பெலிஸ்தியனின் தலை இருந்தது. சவுல் அவரிடம், இளைஞனே, நீ யாருடைய மகன் என்று கேட்டார். அதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரை சார்ந்த உம் அடியான் ஈசாயின் மகன் என்று பதிலளித்தார். சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 18. தாவீதும் யோனாத்தானும். தாவீது சவுலிடம் பேசி முடித்தபோது யோனாத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனாத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். அன்று சவுல் தாவீதை தம்முடன் அழைத்து சென்றார். அவருடைய தந்தை வீட்டுக்கு திரும்பி போக இசைவு அளிக்கவில்லை. பின்பு யோனாத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். யோனாத்தான் தாம் அணிந்திருந்த மேலுடையை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி, வாள், வில், கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொணர்ந்தார். அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார். மக்கள் எல்லாரும்
சவுலின் அலுவலர்களும் கூட இதை பெரிதும் விரும்பினார்கள். சவுலின் பொறாமை. தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரவேலின் எல்லா நகர்களிலுமிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் தாவீதை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ச்சி பாடல் பாடினார்கள். அப்படி ஆடி பாடுகையில் அப்பெண்கள், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16,000 பேரை கொன்றார் என்றார்கள். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 16,000 பேர் கொடுத்தார்கள், எனக்கோ 1000 பேர் மட்டுமே கொடுத்தார்கள். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார். மறுநாளே கடவுள் அனுப்பிய தீயாவி சவுலை ஆட்கொள்ள அவர்தம் வீட்டில் பிதற்றினார். அப்பொழுது தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல் யாழ் எடுத்து மீட்டினார். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார். ஆனால் தாவீது இருமுறை அதை தவிர்த்து விட்டார். ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததனால் தாவீதுக்கு சவுல் அஞ்சினார். ஆதலால் சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி 1000 தலைவராக்கினார். தாவீது வீரர்களை முன்னின்று நடத்தினார். ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். ஆனால் இஸ்ரேலரும் யூதா மக்கள் அனைவரும் தாவீதின் மீது அன்பு செலுத்தினர், ஏனெனில் அவரே அவர்களை முன்னின்று நடத்தி சென்றார். சவுலின் மகளை தாவீது மணத்தல். பின்பு சவுல், என் கை அவன் மேல் படாமல் பெலிஸ்தியர் கை அவன் மேல் படட்டும் என்று எண்ணி தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த மகள் மேராபு, அவளை உனக்கு மணமுடித்து கொடுப்பேன். நீ மட்டும் வீரமுள்ளவனாக செயல்படு, ஆண்டவரின் படைகளை நடத்தி செல் என்றார். அப்பொழுது தாவீது சவுலிடம், அரசரின் மருமகன் ஆவதற்கு நான் யார்? என் உறவினர் யார்? இஸ்ரேலில் என் தந்தையின் குலம் என்ன என்று கேட்டார். சவுலின் மகள் மேராபை தாவீதுக்கு மணமுடிக்கவிருந்த நேரத்தில் அவள் மெகலோனாகிய அதிரியலுக்கு மனைவியாக அளிக்கப்பட்டாள். அதன்பின் சவுலின் மகள் மீகாள் தாவீதின் மீது காதல் கொண்டாள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவர் மகிழ்ச்சியுற்றார். நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன், அவளும் அவனுக்கு கன்னியாக இருப்பாள், பெலிஸ்தியரும் அவனுக்கு எதிராக எழுவர் என்று சவுல் நினைத்து தாவீதை நோக்கி, இப்பொழுது என் 2ஆம் மகள் மூலம் நீ என் மருமகன் ஆவாய் என்று கூறினார். சவுல் தம் பணியாளர்களிடம் தாவீதோடு இரகசியமாய் பேசி, இதோ அரசர் உம்மீது விருப்பம் கொண்டுள்ளார், அவருடைய அலுவலர்கள் எல்லாரும் உம்மீது அன்பு கொண்டுள்ளார்கள். ஆதலால் நீர் இப்பொழுது அரசருக்கு மருமகனாய் இரும் என்று சொல்லுங்கள் என்றார். சவுலின் பணியாளர்கள் அந்த வார்த்தைகளை தாவீதிடம் கூறினார்கள். அப்பொழுது தாவீது, அரசருக்கு மருமகன் ஆவது உங்களுக்கு அவ்வளவு எளிதானதாய் தோன்றுகிறதா? நான் எளியவனும் தாழ்ந்தவனுமாய் உள்ளேன் அன்றோ என்றார். சவுலின் பணியாளர்கள் அவரிடம், தாவீது இவ்வார்த்தைகளை சொன்னான் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் தாவீதிடம், அரசர் திருமண பரிசம் ஏதும் விரும்பவில்லை, அரசருடைய எதிரிகளை பழிவாங்கி பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்களை நீ கொண்டு வந்தால் போதும் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீது பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு மடிய வேண்டும் என்பதே சவுலின் திட்டம். சவுலின் பணியாளர்கள் தாவீதுக்கு அந்த வார்த்தைகளை கூறியபோது அரசருக்கு மருமகனாய் ஆவது குறித்து தாவீது மகிழ்ச்சியுற்றார். திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆள்களுடன் சென்று பெலிஸ்தியரில் 200 பேரை கொன்றார். பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோள்களை கொண்டு வந்து அரசரின் மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார். எனவே சவுல் தம் மகள் மீகாளை தாவீதுக்கு மணமுடித்து கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் தாவீதோடு இருப்பதையும் இஸ்ரேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளதையும் சவுல் தெளிவாக கண்டுணர்ந்தார். எனவே சவுல் தாவீதுக்கு மிகவும் அஞ்சினார்.
சவுல் தாவீதை என்றென்றும் தம் எதிரியாக கருதினார். பின்பு பெலிஸ்திய படைத்தலைவர்கள் போரிடுமாறு புறப்பட்டு வந்தார்கள். அப்படி அவர்கள் வந்தபோதெல்லாம் சவுலின் மற்ற எல்லா தலைவர்களையும் விட தாவீது மிகுதியான வெற்றி அடைந்தார். அதனால் தாவீதின் புகழ் மேலோங்கியது.